நீ ரொம்ப சூடா இருக்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, ஒரு 10 நாள்ல ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணிடு. 50,000 ரூபாவா? இங்க பாரு, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். நாங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி அடிக்கடி போன் பண்ணி 10,000 கூட 20,000 கூட போன் பண்ணி கேட்டாலும் என்னால முடியாது. பணமும் தர மாட்டேங்கிற, பாசமாவும் பேச மாட்டேங்கிற. நானும் எவ்வளவு நாள் தான் உங்ககிட்ட இறக்கப்படுறது சொல்லு. இங்க பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாத. நான் வீட்ல இருக்கிற நேரத்துல நீ போன் பண்ணு. என் நம்பர் ஏதாவது பிளாக் பண்ணணும்னு நினைச்சேன்னு வெயி, நான் சூடாயிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஏங்க, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? வண்டி எதுவும் இல்லங்க. இருந்தா நாங்க தர போறோம். காலையில இருந்து 4 தடவை போன் பண்ணி வண்டி இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தா இருந்த வண்டி எல்லாம் சவாரிக்கு போயிருக்கு. அதுவும் கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் கம்மியா கொடுன்னு வேற கேக்குறீங்க. பெட்ரோல் டீசல் விக்கிற விலைக்கு 3 ரூபாய் கம்மியா கொடுத்தா நாங்க எப்படிங்க குறைக்கிறது? எங்க டாரிஃப்ல உங்களுக்கு வண்டி எடுக்க இஷ்டம் இருந்தா கால் பண்ணுங்க. இல்ல தேவையில்லாம எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன, யாராவது வந்துட்டாங்களா? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா சமாளிக்கிற செல்லம். சரி, வச்சிடுவா, அப்புறம் பேசுறேன். பாய். வைங்க போன. யாரு? அது திருப்பதிக்கு குடும்பத்தோட போகணும், வண்டி வேணும்னு ஒருத்தன் கேட்டான். உங்ககிட்ட வண்டி எதுவும் இல்லங்க, எல்லாம் சவாரிக்கு போயிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப கால் பண்ணி எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு டார்ச்சர் பண்றான் அந்த ஆளு. அதுக்குன்னு கஸ்டமர் கிட்ட எப்படியா பேசுறது? நாளை பின்ன நம்ம கிட்ட வண்டி வேணும்னு அவர் வர சொல்ல. ஏங்க, கிலோமீட்டருக்கு 15 ரூபான்னு சொன்னா 12 ரூபாய்க்கு வர முடியுமான்னு கேக்குறான். அப்படி ஒரு கஸ்டமர் உங்களுக்கு தேவையா? அந்த ஆளுக்கு நஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு நம்ம ஓட்டாமே இருக்கலாம். ருக்மிணி அம்மா எதுக்கு இவனை வர சொல்லிருப்பாங்க? போனவன வர ஆளை காணும். என்ன விஷயம் வர சொல்லிருப்பாங்க தெரியலையே. பெருசா இன்னும் வராம எங்கடா போனேன்? ஏ மாப்ள கதிரி, ஏய் டக்ளஸ் வா. ஏய் என்னடே, என்ன ஆச்சு? எதுக்கு இந்த கொலவரி? மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. நீ சந்தோஷமா இருக்க சொல்லிட்டு என்ன குளத்துல தள்ளி விட்டு கொல்லவா பாக்க? சரிடே, நீ அப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன மாமா, ருக்மணி அம்மா கூப்பிட்டாங்க.